நேர்களே, தீபாவளி வரவிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நவராத்திரி, சரஸ்வதி பூஜை வருது. இதெல்லாம் விழாக்கள். ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சோதனை கட்டம் என்றே சொல்லலாம். ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து படங்களை வெளியிட போவதில்லை என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கார்கள். அக்டோபர் 18ஆம் தேதி நடிகர் சங்க தேர்தல் நடக்குது. ஒரே பரபரப்பா இருக்கு தமிழ் சினிமா உலகம். இதுல என்ன காரணத்தினாலும் தெரியல, வருமான வரி சோதனை, நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள் பங்களாக்கள்ல சோதனை, இப்படி ஒரு மிகப்பெரிய சோதனையை தமிழ் திரைப்பட உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் திரையுலகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா ஒற்றுமையா இருக்கணும். தமிழ் சினிமா எப்படியாவது லாபத்துக்கு கொண்டு வரணும், எல்லா படங்களும் வெற்றி பெறணும், அப்படி என்கிற நோக்கம் தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் இருக்கணும். அது இருக்குதான்னா இல்லை. ஏன்னா இன்றைக்கு வியாபாரம் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, படம் ஈஸியா எடுத்துடலாம், வெளிவரது ரொம்ப கஷ்டம். இது தயாரிப்பாளர்களே சொல்கிறார்கள். முன்னால படம் தயாரிப்பு என்று நடிகர் சிவாஜி கணேசனாலும் சரி, புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, உடனே விநியோகஸ்தர்கள் பணம் கொடுப்பாங்க, அட்வான்ஸ் கொடுப்பாங்க, பைனான்சியர்கள் நிதி உதவி செய்வார்கள். இப்போ எதுவும் கிடையாது. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன. முன்னால இலங்கை கூட விநியோக உரிமை இருந்துச்சு, இப்ப இலங்கையிலையும் கதவு மூடிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒட்டுமொத்த முதலீட்டு பணத்தையும் தயாரிப்பாளர் கையிலே வைத்துக் கொண்டுதான் படம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. சரி, படம் எடுத்து முடிச்சாச்சு, விநியோகஸ்தர் வர்றாங்களா? கிடையாது. தியேட்டர் அதிபர்கள் வாடகை கேட்கிறாங்க, வாடகை கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இன்றைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள். சரி, வாடகை கொடுத்தா படம் ஓடுதா? தியேட்டருக்கு ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க. திருட்டு விசிடி மட்டுமில்ல, சிஸ்டத்திலையும் டவுன்லோட் பண்ணி படம் பார்த்துறாங்க. எங்க தான் போவாங்க சினிமா உலகம்? ஆனா நடிகர்கள் சம்பளமோ கோடியை தாண்டிக்கிட்டு இருக்கு. தயாரிப்பாளர்கள் திருக்கோடி நிற்கிறாங்க. ஆனா தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு நல்ல கதைகளை படமாக்குங்க, நட்சத்திரங்களை நம்பாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர்களால் படம் ஓடுவதே இல்லை. முன்னால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சித் தலைவர் படம் சுமாரா இருந்தா கூட நாங்க சொல்லவே மாட்டோம், தலைவர் பின்னிட்டாரியா அப்படி என்று 10 தடவை திரும்பி பார்ப்போம். எய்தாப்ப நடிகர் சிவாஜி படம் ஓடிச்சுன்னா எம்ஜிஆர் படம் ஹவுஸ்ஃபுல் ஆகணும், ஹவுஸ்ஃபுல் போடணுங்கிறதுக்காக ஒரு ஆளு 4 டிக்கெட் எடுத்து பார்த்த காலம்லாம் உண்டு. நான் அப்படி பார்த்துருக்கேங்க. எம்ஜிஆரோட வெறியன் அது அந்த காலம். இப்ப அப்படி இல்லை. நான் ரஜினி ரசிகமா, நான் கமல் ரசிகமா, நான் விஜய் ரசிகமா, அஜித் ரசிகமா, எல்லாம் மொக்க. யாருமே நடிகருக்காக 10 தடவை பார்க்கறதே இல்லை. ரசிகனா இருந்தாலும் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்றான், எல்லாம் வெளியே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்களாம் ரசிகர்களா? ஆகவே ரசிகர்களை நம்பி, முதல் ஷோவை நம்பி, ஒரு 3 நாள் ஷோவை நம்பி படத்தை எடுக்காதீங்க. நல்ல கதையை தேர்ந்தெடுங்க, புதுமையான கதையை தேர்ந்தெடுங்க, அரைச்சமாவை அரைக்காதீங்க. இவ்வளவும் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறது தான். ஆனா காதுதான் தயாரிப்பாளர்கள் இயக்கங்களுக்கு காதுல செவடா போச்சு. இருந்தாலும் நம்ம சங்க ஊதிட்டோம், அவ்வளவுதான். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் படம் குற்றம் கடிதல் ஒன்லைன். இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு பாலின கல்வி தேவையா இல்லையா? 2வது கேள்வி, மாணவர்கள் குற்றம் செய்தால் ஆசிரியர்கள் அடிக்கலாமா? இந்த 2 கேள்விக்கும் பதில் தான் குற்றம் கடிதல் படத்தினுடைய திரைக்கதை. குற்றம் கடிதல் படத்தில் சாயி ராஜ்குமார், பாவல் நவகீதன், ராதிகா பிரசித்தா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு மணிகண்டன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், சங்கர் ரங்கராஜன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பிரம்மா கோ. இந்த படத்தை ஜே.எஸ். சதீஷ்குமார், சிலுவையாண்டி இணைந்து ஜே.எஸ்.கே பிலிம்ஸ் தயாரித்துள்ளது. குற்றம் கடிதல் படக்கதை என்ன? சாய் ராஜ்குமார், ராதிகா பிரசித்தா 2 பேரும் காதலித்து கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். ராதிகா பிரசித்தா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், சாய் ராஜ்குமார் இந்து, அவர் பொறியாளர், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ராதிகா பிரசித்தா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை செய்கிறார். கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா பல நாட்களை கழித்துவிட்டு முதல் நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு வர்றாரு ராதிகா பிரசித்தா. அன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை ஒரு மாணவி கொண்டாடுறார். பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கிறார். இதுல ஒரு குறும்புக்கார பையன்
சாக்லேட்டை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்துறான். இது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே, டீச்சர் இவன் என்ன கிஸ் அடிச்சிட்டான், உச்சா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுது. கோபம் வருமா வராதா ஆசிரியைக்கு? ஆசிரியை ராதிகா பிரசித்தா அந்த பையன் கணத்துல பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அவ்வளவுதான், மயங்கி விழுந்துடுறான். தலையில இருந்து ரத்தம் வந்துருது. ஆஸ்பத்திரிக்கு அபாய கட்டத்தில் தூக்கிட்டு போறாங்க. எப்படி இருக்கும் பள்ளி சூழ்நிலை? வெளியே உள்ளவங்க எல்லாம் கல்லை விட்டு எறிகிறாங்க. அந்த பிரின்சிபால் பாவம் அன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்த ஆசிரியைக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த பாரு, எந்த சூழ்நிலையாலும் நாங்க அதை பார்த்துக்கிறோம், நீ இப்போ புருஷனை கூட்டிட்டு எங்கேயா வெளியூருக்கு போ, இன்னும் கொஞ்சம் ரூபா செலவு கொடுக்குறாரு. அவ இல்ல நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றா. தெரியாம பேசாதம்மா. ஜனங்க பள்ளிக்கூடத்து பசங்களுடைய அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என்ன கோவத்தில் இருப்பாங்க எங்களுக்கு தெரியும், நீ போன்னு சொல்லி பிரின்சிபாலும் பிரின்சிபாலுடைய கணவர் கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க. வேற வழி என்ன? கணவனை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு பஸ்ல போறாங்க. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அந்த ஆசிரியை குற்றத்திலிருந்து மீண்டாரா? அந்த பையன் பிழைச்சானா? இதுக்கு தீர்வு தான் என்ன? இதுதான் குற்றம் கடிதல் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. கதாநாயகன் சாய் ராஜ்குமார் புதியவர். ஆனா நடிப்புல புதியவர் மாதிரி தெரியவே இல்லை. அடக்க ஒடுக்கமான பாந்தமான மனதை கிள்ளி விடுகிற நடிப்புக்கு சொந்தக்காரர் சாய் ராஜ்குமார். காதல் மனைவி அந்த குறும்பு, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டுமா அப்படி என்று மனைவியிடம் கேட்கிற பாங்கு, இதெல்லாம் ரொம்ப அருமையா வெளிப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்ல, மனைவி மனம் பேதலித்த சூழ்நிலையில் பைத்தியக்காரத்தனத்துக்கு பைத்தியக்காரி ஆகி விடுகிற முந்தின கட்டத்துக்கு போனா கூட சமாளிச்சுக்கிட்டு கார்ல இருந்து திடீர்னு இறங்கி போயிடுறா. அவர் தேடுறாரு. ஒரு துயர சூழ்நிலையில் உள்ள கணவனை யதார்த்தமாக கண்முன்னே நிறுத்தி இருக்கிறார் சாய் ராஜ்குமார். கதாநாயகி ராதிகா பிரசித்தா. இன்னொரு டைரக்டர் இல்ல ஒரு தயாரிப்பாளர்னா, போயா இந்த பொண்ணும் மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஆரம்பத்தில் படத்தை பார்க்கும்போது எனக்கும் கூட தோணுச்சு, இந்த மூஞ்சியே போய் காலையில் வச்சிருக்கான இந்த பையன் இன்ஜினியர்னு கூட எனக்கு வேகம் வந்தது. ஏன்னா முகம் ஒரு சராசரி பெண்ணுக்கும் கீழே உள்ள ஒரு முகம். ஆனா நடிப்புல பின்னி படல் எடுத்திருக்காரு ராதிகா பிரசித்தா. அந்த மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு பாவம், கோபம், சோகம், மனம் பேதலித்தல்னா, பையனை அடிச்சிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமோ, ஏன் அடிச்சிருக்கணும், நான் தாயா இருந்தா அவளை அடிச்சிருக்க மாட்டேனே அப்படி என்றெல்லாம் மனம் பேதலிக்கிற கட்டத்தில் ராதிகா பிரசித்தா ஒரு நல்ல நடிகைக்குடைய முத்திரை நடிப்பை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்லணும். ராதிகா பிரசித்தா பளிச்சென்ற முகம் இல்லை என்றாலும் கூட நடிப்பிலே பளிச்சென்று இருக்கிறார். பாவல் நவகீதன். இதுக்கு முன்னால இப்படி ஒரு கேரக்டர் படத்துல வந்ததே இல்லை, எந்த படத்திலையும் வந்தது இல்லை. ஏன்னா ஒரு தோழமை உணர்வுள்ள ஒரு பாத்திரம் பாவல் நவகீதன். பேருக்கேற்ற மாதிரியே அவங்க அப்பா மிகப்பெரிய கம்யூனிஸ்டவாதி, பையனும் அதே மாதிரி தோழர், தோழமை, பொது உடைமை, இதெல்லாம் சித்தாந்தத்தில் ஊறி போன ஒரு முகம். தவறு செய்த ஆசிரியை மறைச்சு வச்சிருக்காங்களே, எப்படியாச்சும் அந்த ஆசிரியை கொண்டு வரணுங்கிற ஒரு வேகம், பிடிவாதம், அதை வெளிப்படுத்துற விதம் அலட்டலே இல்லை. அந்த கோபத்தை ரொம்ப தெளிவா காட்டியிருக்கிறாரு பாவல் நவகீதன். அது மட்டும் இல்ல, அவரு அந்த ஆசிரியருடைய அம்மா வீட்டுக்கு போறாரு. போற இடத்துல கிறிஸ்தவ ஸ்லோகம் வெளிப்படுது. உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் இயேசுனுடைய கிருபை கிடைக்கணும்னு பாட்டு போடுறாங்க. வெளியில இருந்து அமைதியா உங்க மகளை கொடுத்துருங்க, உங்க மக எங்க இருக்கா சொல்லிருங்க, உங்க மக இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்னு சொன்ன உடனே ஆசிரியருடைய அம்மா, இல்லப்பா எனக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லை, இருந்தாலும் போன் வந்து நான் சொல்றேன் இங்கிற கட்டங்கள்லாம் சினிமாவில் வேற மாதிரி எடுப்பாங்க. ஒரு இயல்பான யதார்த்த வாழ்வு போராட்டத்தை அந்த படத்துல பாவல் நவகீதன் அருமையா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. மாஸ்டர் அஜய் கொஞ்சம் ஊனமுற்ற பிறப்பு தான் சொன்னா கூட அந்த குறுகுறுப்பான நடவடிக்கைகள் மாஸ்டர் அஜயை இன்னைக்கு நம்ம கண்ணு மேல் நிறுத்துது. எதற்காக இந்த பையனை போட்டாங்க இந்த கேரக்டருக்குன்னு கேள்வி எழுந்த போது, இவனுடைய நடிப்பு திறமையால்தான் இவனுக்கு இந்த கேரக்டர் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அட்டகாசமான பதில் வெளிப்படுகிறது. மாஸ்டர் அஜய் தவக்கலை, குள்ளமணி இவங்களெல்லாம் ஓரங்கட்டி தூர போட்டான். அருமையான நடிப்பு மாஸ்டர் விஜய். இந்த படத்துல ஒவ்வொரு பாத்திரங்களும், அந்த பிரின்சிபாலா வர்றவரு மெய்யாலுமே பிரின்சிபாலா வாழ்ந்திருக்காரு. எந்த சூழலிலும் அவர் பதட்டம் கொள்ளவே இல்லை.
வெளியில உள்ள ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள், வெளியிலே உள்ள பெற்றோர் எல்லோரும் அதிர்ச்சியிலும் ஆவேசத்திலும் இருந்தாலும் அவர் நிதானமா இருக்காரு. அந்த பொண்ணு அந்த ஆசிரியை தப்பே பண்ணிருக்க மாட்டா, இது எதேச்சையாக நடந்தது அல்ல, உள்நோக்கம் இல்லை, அவர் நல்ல ஆசிரியங்கிறத திரும்ப திரும்ப எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அவருடைய மனைவி, அதை விட இன்னும் சொல்லணும்னா கணவனும் மனைவியும் பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபால் கரஸ்பாண்டன்ட், அருமையான ஜோடி, நல்ல நடிப்பு, எந்த இடத்திலையும் மிகை என்பதே இல்லை. இந்த படத்துக்கு ஒளியூட்டி இருப்பவர் மணிகண்டன். படத்துக்கு ஒளிப்பதிவு முதுகெலும்பு. எப்படின்னா கதையினுடைய நகர்வை கேமரா கவிதையாவே சொல்லியிருக்கு. அந்த படப்பதிவுகளை நம்முடைய மனப்பதிவுகளுக்குள் கொண்டு வருவதற்கு மணிகண்டன் ரொம்பவுமே முயற்சித்து அதில் பூரண வெற்றியை பெற்றிருக்கிறார். அதான் முக்கியமான விஷயம். கதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த இடத்திலையும் விலகவே இல்லை, அந்த நேர்கோட்டு பாதையிலேயே பயணித்திருக்கிறது. கதை எப்படி சொல்ல வேண்டும், இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதை மணிகண்டன் தெளிவாக நிரூபித்திருக்கிறார். இயக்குனர் பிரம்மா கோ. மணிகண்டன் கதை கொடுத்தாரோ என்னமோ தெரியல, கிட்டத்தட்ட காக்கா முட்டையை ஒட்டியே திரைக்கதை செல்கிறது. இருந்தாலும் அதில் உள்ள நகைச்சுவை இதில் இல்லை. காக்கா முட்டையில் அங்கங்க திரைக்கதையில் கொஞ்சம் நெருடலான ஒரு நியாயமான நகைச்சுவை இருந்தது. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் நகைச்சுவை இல்லை. அது மட்டும்தான் ஒரே ஒரு குறை பிரம்மா கிட்ட. மற்றபடி ஆரம்ப காட்சிகளில் செக்ஸ் கல்வி தேவையா என்கிற ஒரு விவாதத்தை ஆசிரியர் பிரின்சிபால் கிட்ட பேச விட்டுருப்பாரு. எதற்காக இந்த செக்ஸ் கல்வியை பத்தி சொல்றாருங்கிறது சந்தேகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கதையினுடைய அடித்தளமே பாலின கல்வி பள்ளிக்கூடத்தில் தேவையா இல்லையா என்பதுதான். அந்த உரையாடல் மிகவும் அற்புதமாகவும் எல்லை மீறாமலும் இருந்துச்சு. பாலின கல்வின்னு உடனே எல்லாரும் ஐயோ ட்ரிபிள்எக்ஸ் படமா அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. இன்றைய சூழலில் பள்ளி மாணவர்களுக்கு நிச்சயமாக பாலின கல்வி தேவை என்பதை இந்த படம் வலியுறுத்துகிறது. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் தவறு செய்தா கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். ஆனா கையை நீட்டி அடிக்கப்படாது, புறம்பால் அடிக்கப்படாது, ஒன்று கிடக்க ஒன்று ஆயிரும். ஏன்னா படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அதைத்தான் சொல்கிறது. படத்துல உச்சக்கட்ட காட்சி மாவட்ட கல்வி அதிகாரி பேட்டி கொடுப்பாரு. அது ஒரு சஸ்பென்ஸான விஷயம், அது உடைக்கிறது படத்தினுடைய வெற்றியை பாதிக்கும். அதனால சொல்ல விரும்பல. மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் எடுத்துக்கொண்ட திரைக்கதையை ரம்யா சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தினாலையும் கண்டிங்க, திட்டுங்க, ஆனா கையால் அடிக்காதீங்க, சிக்கலா போயிடும். ஏன்னா ஒன்று கிடக்க ஒன்றாயிரும். நீங்க லேசியால தான் பெடரில தட்டுவீங்க, ஆனா பெடரி என்பது லேசா தட்டினாலும் பொட்டுன்னு உயிர் போயிடும். அப்படிப்பட்ட தப்ப ஆசிரியர்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு பாடத்தையும் சொல்லி இருக்கிறது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். பிரம்மாக்கோ எடுத்துக்கொண்ட கதை பாலின கல்வி அவசியம். பள்ளி மாணவர்களை எந்த சூழலிலும் ஆசிரியர்கள் அடிக்கப்படாது. ரெண்டு மெசேஜையும் அழகாகவும் பதவிசாகவும் யாருடைய மனம் நோகாமலும் சொல்லியிருக்கிறாரே, அதுக்காக இயக்குனர் பிரம்மாவை பாராட்டலாம். குற்றம் கடிதல் தேசிய விருது வாங்கியிருக்கு. அதே போல மக்களும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார் பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா, இந்த படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கவில்லை. ப்ரமோஷன் கொடுக்காதனாலேயே குற்றம் கடிதல் வசூலை பாய்த்திருக்கிறது என்பது எல்லோருடைய கருத்து. ஒரு படம் வெளிவரும் போது நல்ல படம் என்று சொன்னால் காக்கா முட்டை மாதிரி ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ரமோஷனும் ஒரு காரணம். 50% நல்ல கதைன்னு சொன்னால் 50% ப்ரமோஷன் வேணும். குற்றம் கடிதல் ப்ரமோஷன் இல்லாதனாலேயே வசூலில் பின்தங்கி இருக்கிறது. இருந்தாலும் நம்ம வேண்டுகோள், தியேட்டரில் போய் படம் பாருங்க. என்ன நேயர்களே, இதுவரையிலும் குற்றம் கடிதல் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்த்து ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் புதன்கிழமை இரவு 8 மணிக்கு இன்னொரு புதிய திரைப்படத்தை விமர்சனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பயில்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன்.